வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நான் பிஹேவியரல் சயின்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இந்த பிஹேவியரல் சயின்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி எக்கனாமிக்ஸோட ஜாயின் ஆகிடுச்சு. பட் உங்களுக்கு தெரியுமா, அது ஆக்சுவலி ஒரு எக்கனாமிக் சப்ஜெக்டே கிடையாது. 3-4 பெரிய பேர் இருக்குது. அதில் முதல் 2 பெரிய பேர் ஆரம்பித்தவங்க எக்கனாமிக்ஸே கிடையாது. 2 பேரும் சைக்காலஜிஸ்ட். ஒருத்தன் பேர் டேனியல் கேஹ்மன், இன்னொருத்தன் பேர் ஆமஸ் ட்ரவாஸ்கி. டேனியல் கேஹ்மனுக்கு 2002 நோபல் பிரைஸ் கிடைத்தது. ஆனால் ஆமஸ் ட்ரவாஸ்கி கிடைக்கல. ஏன்னா ஆமஸ் ட்ரவாஸ்கி 1997 59 வயசில் இறந்துட்டார். ஒன்ஸ் இறந்துட்டார்னா அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் நோபல் பரிசு. இவங்களுக்கு முன்னாடி என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங்னா அவன் ரேஷ்னல் பீயிங் அப்படின்னு நினைப்பாங்க. ரேஷ்னல் பீயிங்னா ஆசா பாசம் ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கணித்து முடிவெடுக்கிறவன் தான் ரேஷ்னல் பீயிங். எல்லாத்தையும் ஒரு மார்க்கெட்டில் அவன் பர்ஃபார்ம் பண்ணுறான்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு பர்ஃபெக்டாக அவன் பண்ணுவான். அதனால் மார்க்கெட்டை எந்த ஹியூமன் பீயிங்காலையும் மீட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. இந்த தியரியை கண்டுபிடிச்சவர் பேர் யூஜின் ஃபாமாங்கிறவர். இது சிகாகோங்கிற ஊரில் கண்டுபிடிச்சதுனால இது சிகாகோ ஸ்கூல் அப்படிம்பாங்க. பால் சாமுவல்சனும் இதை நம்பினார். பால் சாமுவல்சன் கீன்ஸுக்கு அப்புறம் பெரிய எக்கனாமிஸ்டில் ஒருத்தர் பால் சாமுவல்சன். என்ன ஆயிடுச்சுன்னா, ஒமாஹாவில் ஒரு கிழமை உட்காந்துக்கிட்டு, அதே மாதிரி இன்னொரு ஊரில் ஒரு நியூயார்க்கில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ரெகுலராக மார்க்கெட்டை கண்ணாபின்னான்னு பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மொத்தம் பேர் பீட்டர் லிஞ்சு, இன்னொருத்தன் பேர் வாரன் பஃபெட்டும் அவன் பார்ட்னர் சார்லி மங்கரும். கொலம்பியா யூனிவர்சிட்டியில் 50வது வருஷம் கிரஹாம் அண்ட் டாடுக்கும் 50th இயரில் 9 பேரை எடுத்து எப்படி இவங்க கன்சிஸ்டண்ட்டாக பீட் பண்ணாங்க மார்க்கெட்டுன்னு பஃபெட் எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போது ஒரு சைடில் ஒரு எஃபிஷியன்ட் மார்க்கெட் தியரி, இன்னொரு சைடில் கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட்டை பீட் பண்ணுற 9-10 பேர். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது இதுதான் எல்லா டிபேட்டும் போயிட்டு இருந்தது. சால்வில்சன், யூஜின் ஃபாமாலாம் என்ன சொன்னாங்கன்னா, வாரன் பஃபெட்டும் அந்த 9 பேரும் ஃப்ரீக்ஸ். நார்மலாக எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும் ரூலுக்கு. அது மாதிரி இந்த 9 பேர் ஒரு எக்ஸப்ஷன்ஸ். இந்த 9 பேரை கன்சிடர் பண்ணாமல் மற்றதை கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுதான் நடக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணது 1971-79 பண்ண ரிசர்ச்சில் 80s இந்த டேனியல் கேஹ்மனும் ஆமஸ் ட்ராவஸ்கியும் ப்ராஸ்பெக்ட் தியரின்னு ஒரு பேப்பர் எழுதினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 இருக்குது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஒன்று ஜட்ஜ்மெண்ட்னா ஒரு எஸ்டிமேட், ஒரு ப்ராபபிலிட்டி. இப்போ நீங்கள் டாஸ் போட போகிறோம், பூவா தலையா அப்படின்னா, பூவை கேட்குறதா தலையாக கேட்குறதான்னு ரேண்டமாக கேட்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி எப்படி நடந்தது, அதுலேயே மனுஷன் யோசிப்பான் பூவை கேட்கணுமா தலையாக கேட்கணுமான்னு. ஒரு ரேஷ்னல் ஹியூமன் பீயிங்னா என்ன பண்ணுவான்னா, தோணின்னு தான் கேட்பான். ஏன்னா ஒரு வாட்டி ஹெட்ஸ் விழுந்தால் அடுத்த வாட்டி டெயில்ஸ் விழலாம். பட் ஆனால் அது மாதிரி நடக்காது வேர்ல்டில். இப்போ சுப்னம் கில் 7-8 டாஸ் வரிசையாக தோத்தார். அதனால் எல்லோரும் யோசித்து இதெல்லாம் லக்கி சார்மெல்லாம் போட்டு தான் கேட்பாங்க. இது டாஸுக்கு. ஒரு கம்பெனியை வாங்குறச்ச கூட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்டு வாங்க மாட்டாங்க. புரோக்கர் ஒருத்தர் நல்ல கம்பெனின்னு சொன்னால் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்மால் கேப்பில் சீப்பாக ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள், அதில் காசு பார்க்கலான்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறோம். இந்த ஹியூமன் பீயிங் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான் ஒன்று, அடுத்தது டிசிஷன் எடுப்போம். இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன, இந்த கம்பெனி வேல்யூ கம்பெனியா இல்லையா, இல்லை இந்த டாஸை எப்படி கேட்கலான்னு. டிசிஷன் என்னென்னா இந்த கம்பெனியை வாங்கிறது, இன்னொன்று டாஸை எப்படி ஹெட்டு பூவா தலையான்னு கேட்குறது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு ஆள் பண்ணுவான். இவங்க ரிசர்ச் படி மூளைங்கிறது ஹை எனர்ஜி கன்சியூம் பண்ணுறது. ரொம்ப ஹை எனர்ஜி கன்சியூம் பண்ணுறதுனால அதால் ரொம்ப ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாது. இதனால தான் நீங்கள் ப்ராக்டிஸ் யூஸ் போயிடுச்சுன்னா
உங்களால் ஒரு பேராகிராஃப் படிக்கிறதுக்குள்ளேயே தலை வலிச்சிடும், ஒரு பேஜ் படிக்கிறச்சே தலை சுற்றும். ஏன்னா உங்கள் மூளைக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்து 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 அது துரு பிடிச்சி போயிடுச்சு. அது மாதிரி யோசிக்கணுன்னாலே மூளை டயர்ட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் அதோட மூளையை வேலை செய்ய சொல்கிறீங்க. மூளை என்ன பண்ணுன்னா வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு பல ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வச்சுருக்கும். அது வந்து ஹியூரிஸ்டிக்ஸும் சில பயசஸ்லாம் இருக்கும். அது எப்படின்னா இதுதான் டப்புன்னு கணக்கடிச்சிடும். உனக்காக அது வெயிட் பண்ணாது. ஸோ அவன் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணி நீங்கள் ஜட்ஜ் எப்படி பண்ணுவீங்க, டிசிஷன் எப்படி பண்ணுவீங்கன்னு. ஸோ அப்போ அங்கே என்ன காமிச்சாங்கன்னா, எந்த ஹியூமன் பீயிங்குமே ரேஷ்னலாக முடிவெடுக்க மாட்டான். அவனோட பயசஸும் ஹியூரிஸ்டிக்ஸும் உள்ளே வரும். இப்போ பஃபெட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் டெஃபினட்டாக டெக்னாலஜி ஸ்டாக்கு வாங்க மாட்டான். ரொம்ப நாளைக்கு ஏர்லைன் ஸ்டாக் வாங்கலை. வாங்கினம்போது கோவிடு வந்து அடிப்பட்டதுனால இனிமேல் சுட்டு போட்டாலும் தொடமாட்டான். இது மாதிரி ஒரு பயசு ஹியூரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும், ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்குங்கிறத அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன காமிச்சாங்கன்னா, இந்த ரேஷ்னல் ஹியூமன் பீயிங் இல்லைங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, இந்த ரேஷ்னல் ஹியூமன் பீயிங் இல்லாதவன் ஒரு எக்கனாமிக்ஸ் ஐடியலாக எப்படி தான் இருக்கும்னு யோசிப்பானோ இல்லையோ, அதுலேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பான் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது மாதிரி விஷயம் கொடுத்தானா இந்த ஆள் இது மாதிரி தான் யோசிப்பான் அப்படின்னு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த ஆக்சுவல் நார்மல் பிஹேவியருக்கும் ப்ரெடிக்டட் பிஹேவியருக்கும் இருக்கிற கேப்பையும் உங்களால் மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக காமிச்சாங்க. அதனால் ஒரு ஆவரேஜ் இண்டிவிஜுவலுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு தான் ஒரு பண்ணுவான்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. நம்ம ஊரில் இப்போ எலெக்ஷன் நடக்குது. அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் யோசித்து நாடு எப்படி நடக்கணும், ஸ்டேட் எப்படி நடக்கணும் யோசித்து முடிவு எடுக்கலான்னு நீங்கள் மக்கள் நினச்சிங்கன்னா அது நீயும் நானும் பண்ணுற தப்பு. முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் அன்றைக்கி என்ன தோணுதுங்கிறது 50% முன்னாடியே ஒரு பர்டிகுலர் குரூப்போடு ஐடென்டிஃபை பண்ணி அந்த குரூப்போடு சேர்ந்து போடுவாங்க. அன்றைக்கி காலத்தால் என்ன ஈவெண்ட்டு நடக்கிறதோ அதை வச்சு தான் வந்து அடுத்த 5 வருஷத்தோட தலையெழுத்தே இருக்கும். ஒரு மனுஷன் கேப்பபிள் இல்லையா இதெல்லாம் யோசித்து போடுறதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி நம்மளுக்கு என்ன தோணிச்சோ அதை நம்ம செய்கிறது. இதனால தான் முக்கால்வாசி பேருக்கு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களோட எம்எல்ஏ பேர், எம்பி பேர், கார்ப்பரேட் கவுன்சிலர் பேர் கேட்டிங்கன்னா 3மே தெரியாது. இதை தான் கேமெனும் டிராவல்ஸ்கியும் ப்ரூவ் பண்ணாங்க. ஆனால் நம்ம என்ன டிவிலையும் மீடியாவில் என்ன அசியூம் பண்ணுறோன்னா எல்லாத்தையும் யோசித்து கரெக்டாக முடிவெடுப்போம்னு. அது மாதிரி கிடையாதுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.